மார்ச் 26ஆம் தேதிக்குரிய அனுதின பரலோக மன்னா. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். வசனத்திற்குரிய விளக்கம். ஓர் உண்மை கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் சீஷனாக இருந்து அவர் உபதேசங்களை கேட்டு நடப்பானேயாகில் 1000 வருட தேவ ராஜ்யத்திலே மகிமையும் கீர்த்தியும் சாகாமையும் உள்ள ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்படுவது நிச்சயமானது. இதனால் இவர்கள் அடிக்கடி சிட்சிக்கப்பட்டு எச்சரிக்கப்படுவதும் அசதியாயிராமல் விழித்திருக்க உணர்த்தப்படுவதும் அவசியமானது. இந்த எச்சரிப்பு தூங்குகிறவர்களுக்கோ உலக சிற்றின்பமான மயக்கமுள்ளவர்களுக்கோ அல்லாமல் ஆவியிலே ஆர்வமுள்ளவர்களாக தேவ ஊழியத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுக்கே உரியதாகும். தங்களை முற்றிலும் தேவ சித்தத்திற்கு நெருங்கி ஜீவிக்க செய்வதே இவர்கள் ஊழியமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, குறுகிய பாதையில் நடக்க அழைக்கப்பட்டவர்களுக்கு உதவியாகவும் முன்மாதிரியாகவும் இவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென்.